இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த ஃபெஞ்சல் புயலானது கரையை நெருங்க சென்னையை நெருங்க அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத காலையிலிருந்து நேரலையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போது கல்பாக்கத்தில் கடல் அலைகள் 10 அடி வரைக்கும் சீரக்கூடிய காட்சிகளை காண முடிஞ்சது. தொடர்ந்து அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுது, முழு விவரம். கோபி அவர்கள் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். கோபி சார், கோபி எப்படி போயிட்டு இருக்காங்க? என்ன நிலவரத்தில் இருக்கு கோபி? என்ன மாதிரி நிலவரங்கள் நிலவிட்டு இருக்கு? புயல் எப்படி இருக்கு? தாக்கங்கள் எப்படி இருக்கு கோபி? வணக்கம். புயல் கரையை கடக்க இன்னும் சில மணி நேரங்கள் இருப்பதால் காற்றின் வேகம் தற்போதே அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்பாக்கம் கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இப்பொழுது மாமல்லபுரத்தை, அதாவது நிவர் புயலை கவர் செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய செய்திக்குழுவுடன் இணைந்து நானும் ஒளிப்பதிவாளரும் இணைந்து நிவர் புயலின் மிக அருகாமையில் உள்ள அந்த மாமல்லபுரம் எந்த இடத்தில் தாக்கும் என்று கூறப்பட்டுள்ளதோ அதே மாமல்லபுரத்தின் கடற்கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். திரு ரமேஷ் அவர்களே, அங்க நின்று கொண்டிருக்கீங்க. காத்து எவ்வளவு வீசுது? காற்று தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், மிகவும் பயங்கரமான காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு நிற்கவே முடியவில்லை. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் பின்னாடி இருந்த கடல் 50 அடியில் இருந்து நான் நின்று கொண்டிருந்த 10 நிமிடத்திற்குள் 2 அடிக்கு அருகிலே வந்துவிட்டது. பழைய பரம்பரை செய்திகளுக்காக கூட பாதுகாப்பாக பல இடங்களில் மாற்றி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட, அதாவது புயல் வருவதற்கு முன்னதாகவே காற்றின் வேகமானது அதிகமாக காணப்படுகிறது. 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தற்போது புயல் வந்து கொண்டிருப்பதாக. கோபி, தொடர்பு இருக்கீங்களா கோபி? நல்ல தொடர்பில் இருக்கிறேன். சொல்லுங்கள் ரமேஷ். ரமேஷ், தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் என்னால் காசிமேடு துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். சென்னை புறநகர் பகுதி அல்லது சென்னையில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா காத்தடிக்குது, காசிமேட்டு காத்தடிக்குது என்பது போன்று பயங்கரமான காற்று, சூறை காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய குடை பறந்து போய்விட்டது. இதற்கு மேல இங்க நின்றா என் உயிருக்கு ஆபத்து இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ரமேஷ், பரவாயில்ல கோபி, நீங்க அங்கே நின்று இன்னும் நிறைய தகவலை சேகரித்து எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடமே ஒரு கிட்டத்தட்ட புயல் வந்துவிட்டதோ என்ற ஒரு சூழல் தான் ஏற்படுத்துகிறது. அந்த அளவுக்கு காற்றின் வேகம் இருக்கிறது. மேலும் காற்றோடு சேர்த்து கனமழையும் அடித்துக் கொண்டிருக்கிறது. கனமழை அதிகமாக இன்று காலை முதலே இந்த இடத்தில் பெய்து வருகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த கல்பாக்கம் பகுதியில் இந்த காற்றின் வேகத்தோடு சேர்த்து மழையும் அதிகமாக பெய்து வருகிறது. அதையும் நாம் பார்க்கிறோம். மேலும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இதே போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. கடல் அலையின் கொண்டிருக்கிறது. அதனுடைய சீற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா கொடையை என்னால பிடிக்கவே முடியல. ஆனா கொடையை விட்டுட்டு நிக்கவும் முடியல. அது என்ன, அது பொண்டாட்டி செருப்பு கட்டி அடிப்பா. கொடை இப்பதான் டெக்கத்லான் 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ் வாங்குறப்ப இதை விட்டுட்டு வந்தா என்ன செருப்பால் அடிப்பா. சுரேஷ், அப்புறம் கடல் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்கு மங்களா தெரியுது சுரேஷ்? என்ன காரணம் சுரேஷ்? அது வேற ஒண்ணும் இல்ல ரமேஷ். நீங்கள் படுத்திய பாட்டுல நாங்க புயலை காட்டுறோம்னு போனதுனால தண்ணி கேமரா லென்ஸ்ல அடிச்சிருச்சு ரமேஷ். தொடச்சிட்டு கொஞ்சம் தொடச்சிட்டு தான் இருக்காரு கேமராமேன். தொடச்சிட்டு இருக்காரு. கேமராமேனையே தொடச்சி எடுக்கிற அளவுக்கு போயிரும் போல. பின்னாடி வாயோ ரமேஷ், வாடுறடே. கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய பெஞ்சல் புயலானது தற்பொழுது 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது. குறிப்பா சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது நகர்ந்து வருவது. சொல்லுங்க சுரேஷ், எப்படி இருக்கு நிலைமை? இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுரேஷ். பாருங்க ரமேஷ், நான் அப்படியே ஜாலியா இருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் பாருங்க. ஒரு பிரச்சனை இல்லைங்க. பெரிய மழையெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, அது எனக்கு கைய போட்டுலாம் பிடிக்கலாது. நானே சும்மா பொழுது போல இங்க வந்து நின்னுக்கிட்டேன். சொல்லுங்க, கடலின் சீற்றத்தை கொஞ்சம் காட்டப்படுமா சுரேஷ்? ரமேஷ், நானே ரொம்ப நேரமா மூச்சை புடிச்சு பேசிக்கிறேன் ரமேஷ். நீங்க ஏதாச்சும் ஸ்டுடியோக்குள்ள உட்கார்ந்து பேசி தொலைங்க ரமேஷ். வேற ஏதாச்சும் நன்றி. மாத்திக்க ரமேஷ். நன்றி. எவ்வளவு நேரம் ரிப்போர்ட் பண்றது? நன்றி. ஓகே.